ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே. பாகம் 2, வேதத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது நான் பார்ப்பது ஸ்மிருதி. வேதம் என்பது இடம் கொடுத்தது சுருதி, அதுக்கு அடுத்ததாக இருப்பது ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி ரிமம்பரன்ஸ், சுருதி நாள் சொல்லப்பட்டது. ஸ்மிருதி நினைவில் கொள்வது, அதை எடுத்து கேட்டுக்கொண்டவர்கள், அதை அனுபவித்தவர்கள், கேட்டவர்கள் ஸ்மிருதி. அதை கேட்டு அதை அவங்களோட தத்துவங்களை எழுதி வச்சுவது ஸ்மிருதி. இது வழி வழியாக வந்தது. அப்போ ஸ்மிருதி என்றால் என்ன கேள்வி வரணும். சுருதி என்றால்னா ஸ்மிருதி என்றால்னா கேள்வி வரணும். அப்போ ஸ்மிருதி என்றால் வழி வழியாக பரம்பரையாக வருவது. அடுத்தது முனிவர்கள் கொடுப்பது. ஒரு முனிவு எடுத்து முனிவு எடுத்து இதை கொடுப்பது, கேட்பது, நம்ம வாங்கி கொள்வது, அப்புறம் இன்னொரு கொடுப்பது, அப்படியே பரம்பரையாக போகக்கூடியது. வழி வழியாக முனிவர்கள் அவர்கள் உணர்ந்து அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்மிருதிகள். இதை முனிவர்கள் இதுக்கு பல வகையில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி வேதத்தின் சாரம்னு சொல்லலாம். ஏன்னா புரியாததை மக்களுக்கு புரியும் வகையில் பெற்றுக்கொள்வது. விளக்கமாக மொத சுருதி பொசு, ரெண்டாவது செகண்டு ஸ்மிருதி. இப்படி தான் உலகத்தில் வருது. இந்த முனிவர்கள் இதை பெற்றுக்கொண்டவர்கள். ஸோ அந்தந்த முனிவர்கள் அவங்கவுங்க எழுதி வைத்தது. அந்தந்த முனிவர்கள் அந்த ஸ்மிருதியை எழுதி வைத்து அவங்க பேரிலேயே சொல்லப்படுகிறது. அது 18 ஸ்மிருதிகள் உண்டு. எல்லாம் இப்போ பாய்ப்பது கிடையாது. எத்தனை பேர் இது வழக்கத்தில் இருக்கிறது என்பது கஷ்டம். சுருக்கமாக போயிடும். பெரிய கதைகள் இதெல்லாம் ஸ்மிருதி நினைவு. ஒன்று மனு ஸ்மிருதி. மனு கொடுத்தது. சுயம்பு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேறு மனு தான் மனித வர்க்கத்தின் தந்தை. இதை ஏற்று மனு ஸ்மிருதி, மனுவை கொடுத்தது. ரெண்டாவது தட்ச ஸ்மிருதி. மனு ஸ்மிருதி சத்தியகுத்தில் உள்ளது. சத்தியகுத்துக்கு அதை பார்த்தாங்க மனு ஸ்மிருதி. தட்ச ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, அங்கீர் ஸ்மிருதி, சாதப ஸ்மிருதி, சம்வர்த்த ஸ்மிருதி, சங்க லலித ஸ்மிருதி. இது தோப்பர யுகத்தில், 3வது தோப்பர யுகத்தில் கடைப்பிடித்தது சங்க லலித ஸ்மிருதி. அத்திரி ஸ்மிருதி, ஆபத்தம்ப ஸ்மிருதி, பிரஸ்பதி ஸ்மிருதி, யம ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி. இது திரேதா யுகத்தில் பின்பற்றினார்களாம். பிரதேச ஸ்மிருதி, பாரச ஸ்மிருதி. கலியுகத்துக்கு கொடுத்தது பாரச ஸ்மிருதி. பாரச முனிவர், வியாசரோட தந்தை பாரசர், அவர் கொடுத்தது ஸ்மிருதி. அது மருந்து கலியுகத்தில் அதை பயன்படுத்தணும் கொடுக்கப்பட்டது. சனக ஸ்மிருதி, விகித ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, ஔஷித ஸ்மிருதி. இப்படியாக 18 ஸ்மிருதிகள் உண்டு. இதெல்லாம் யாரும் படிப்பது கிடையாது. எத்தனை பேர் படிக்கிறாங்க என்பது நம்மளும் முழுசாக படித்ததில்லை. விஷயம் இப்போ நம்ம சொல்கிறது விஷயம் மட்டும்தான். அடுத்தது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தசக்காரியம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்பது
காரணம் தெரியணும்ல, என்ன அதன பலன்கள். இதுக்கு பேர் தசகாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, ஞானம் பெறுவதுக்கு, ஞானத்தை அடைய விரும்புகிறவங்களுக்கு, முக்தி பெறுபவர்களுக்கு இந்த 10 விதமான தசகாரியம். தசனா 10. 1. தத்துவ ரூபம். தத்துவ ரூபம் என்றால் என்ன? தத்துவ தரிசனம். இதெல்லாம் ஞானிகள், முனிவர்கள், மகான்கள், சந்நியாசிகள் தெரிந்து கொள்ள இருக்க வேண்டியது. தத்துவ சுத்தி, ஆத்மஸ்வரூபம், ஆன்ம தரிசனம், ஆத்ம சுத்தி, விஷ்ணு ரூபம், விஷ்ணு தரிசனம், விஷ்ணு யோகம், விஷ்ணு போகம் என்று 10 வகையான தரிசனம் உண்டு. அடுத்தது உபநிஷங்கள். காரியம். அடுத்தது நம்ம தர்மசாஸ்திரம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வேதத்தில் சமயத்தில் உள்ளது தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வழக்கத்தில் உள்ளது, மக்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள் கொண்டது, தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த தர்மசாஸ்திரங்கள். அது என்ன அப்படின்னாக்கா, சனாதன தர்மம், அழியாத தர்மன்றா என்ன? இது வேதம் என்ற வேதத்தை பின்பற்றுவது சனாதன தர்மம். வேதங்கள் பின்பற்றுவது சனாதன தர்மம். பத்ததில்லை. ரெண்டாவது நிலையான தர்மம். சனாதன நிலையான தர்மம். ரெண்டாவது சாமானிய தர்மம். ஒன்று நிலையானது சில சாதாரண விஷயங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சாதாரண தர்மம். விசேஷ தர்மம். நான்காவது வர்ணாசிர தர்மம். வர்ணம், ஆசிரமம் 4 8 பிரிக்கிறது வர்ணாசிர தர்மம். சிவதர்மம். சிவதர்மம் தனி மனிதன், ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய காரியங்கள் சிவதர்மம். யுக தர்மம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்வாங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் உண்டு, கடைப்பிடிக்க வேண்டியது. 7வது குல தர்மம். அவங்க குலத்துக்கு ஜாதிக்கேற்ற தர்மங்கள் உண்டு. மாணவ தர்மம். மாணவர்கள் அப்படின்னா படிக்க வேண்டிய குழந்தைகள், பிள்ளைகள், பள்ளிக்கூட குழந்தைகள், மாணவர்கள். குரு சிஷ்ய, மாணவர்கள் குரு சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லலாம். மாணவ தர்மம். இல்லை மனுஷ தர்மம் அப்படி சொல்லலாம், மனிதர்களுடைய தர்மம். புருஷ தர்மம், கணவனுடைய தர்மம். கணவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவன் கடமைகள் என்ன. ஸ்திரீ தர்மம், மனைவிக்கு உள்ள தர்மம். ராஜ தர்மம், அரசர்கள் செய்ய வேண்டிய கடமைகள். 12வது பிரஜ தர்மம். மன்னன், பிரஜைகள், மக்கள் செய்ய வேண்டிய தர்மம். 13 பிரிவிருத்தி தர்மம். பிரிவிருத்தி தர்மம் உலகத்தில் பற்று உள்ள காரியங்களை செய்யக்கூடியது. நிர்விருத்தி தர்மம் இறைவனை அடைக்க வேண்டிய வழிமுறைக்கு நிர்விருத்தி தர்மம். நிலையான தர்மம். இப்படி தர்மங்களே பல விதமான தர்ம சாஸ்திரங்கள் அப்படின்வாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உபனிஷம். உபனிஷம் என்றால் என்ன?
அது 108 உபநிஷம் வந்து வேதத்தோட பிரிவுகள். வேதத்தோட பிரிவு வந்து உபநிஷங்கள். அது சன்னியாசிகளுக்காக கொடுக்கப்பட்டது. உபநிஷம் படிக்கிறது அதுதான் ஆத்ம ஞானம். ஸோ இந்த உபநிஷங்கள் வந்து இப்போ இருப்பது 18 தான். உபநிஷங்கள் எல்லாம் அது 108 போய் இப்போ இருப்பது 18 உபநிஷங்கள் தான் இருக்குது. எல்லாம் கிடையாது. வெறும் 18 உபநிஷங்கள் தான் இருக்குது. இது வந்து ஆத்ம ஞானம் பெறக்கூடியவர்களுக்கு தேவையானது. இதை வந்து பழமொழிகள்னு அப்படி சொல்லலாம். பொன்மொழிகள், பழமொழிகள், நீதி வாக்கியங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உபநிஷங்கள் வந்து வேதத்தோட முக்கியமான பகுதி. உபநிஷம் இது முக்கியமாக ஒரு 18 உபநிஷங்கள் இருக்கிறது. இப்போ மொத்தம் அது 108ன்னு சொல்கிறாங்க. இப்போ கையில் இருப்பது சொல்லுவது 18 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 18 பேர்கள் ஈஷோ உபநிஷம், கேன உபநிஷம், கதா உபநிஷம், பிரசன்ன உபநிஷம், முண்டக உபநிஷம், மண்டுக்காய உபநிஷம், ஆத்ரேய உபநிஷம், தைத்திரேயாய உபநிஷம், சாண்டோக்கிய உபநிஷம், பிரதாரண்யக உபநிஷம், கௌசிக உபநிஷம், கௌசிதாக்கிய உபநிஷம், மைத்ரேயனி உபநிஷம், ஸ்வேசாவத்வார உபநிஷம், சுபல உபநிஷம், மகா நாராயண உபநிஷம், கலிசந்தான உபநிஷம், கிருஷ்ணா உபநிஷம் இப்படின்னு இன்னும் இருக்குது. கோபால உபநிஷம், கோபால தபானி உபநிஷம், இப்படி பல உபநிஷங்கள் வேதத்தின் பிரிவுகள். இது சில உபநிஷங்கள் ரிக் வேதத்திலிருந்தும், சில உபநிஷங்கள் யாதிரு வேதத்திலிருந்தும், சில உபநிஷங்கள் சாம வேதத்திலிருந்தும், சில உபநிஷங்கள் அதர வேதத்திலிருந்தும் வருகிறது. இதுக்கு ஃபவுண்டமெண்டல் ட்ரூத் அப்படின்வாங்க. வேதத்தோட முக்கியமான பகுதிகள் உபநிஷங்கள். அடுத்தது சூத்திரங்கள். இன்னொரு வடிவம். சூத்திரம் என்றால் என்ன? சூத்திரம்னா சுருக்கமாக தான் இருக்கும். சுருக்கமாக ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு புரியாது. இப்போ உதாரணத்துக்கு பிரம்மாஸ்மி ஒரு ஸ்லோகம்தான் அப்படின்னு இல்லைன்னா விளக்கமாக எழுதும். அந்த மாதிரி தான் அது சட்டத்திட்டங்களில் சுருக்கமாக சொல்வது. சூத்திரங்கள் வந்து சட்டத்தையும் சுருக்கமாக சொல்வது. நீதி வாக்கியம் சொல்லலாம். இப்படி அதுக்கு பல விதமான விஷயங்கள் உண்டு. அதை வந்து பல புத்தகம், பிரம்மசூத்திரம், சரீரக சூத்திரம், வியாச பத்திரநாய சூத்திரம், உத்தராணி மீமாம்ச சூத்திரம், சாண்டிக்கிய சூத்திரம், வேதாந்த சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம், சாண்டிக்கிய பக்தி சூத்திரம், இப்படி சூத்திரங்கள் பலமாக இருக்கிறது. இந்த சூத்திரம் வந்து உபநிஷங்களை கூறப்பட்டுள்ள கருத்துக்களை ஆராய்ந்து அவற்றின் பொருள்களை சூத்திர வடிவில் கூறப்பட்டுள்ளது. உபநிஷம் அதோட பிரிவு சூத்திரங்கள். அதை விளக்கமாக எழுதுவது பேர் சூத்திரங்கள். ஸோ
இந்த மாதிரி வேதத்தில் அடுத்தடுத்து காரியங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்தது என்னது? புராணங்கள். அடுத்து புராணங்கள் பார்ப்போம். புராணம்ன்றது ஸோ புரியாத மனிதர்களுக்கு நமக்கு நம்ம முனிவர் கிடையாது, ஞானிகள் கிடையாது, யோகிகள் கிடையாது. பாமர மக்களுக்கு கொடுக்கப்பட்டது புராண வடிவில் வேதாந்தம். புராண வடிவில் கொடுக்கப்பட்டது, சரித்திர வடிவில், கதை வடிவில். வெறும் இது கதை இல்லை. புராணங்கள் என்பது வரலாற்றை, மனிதன் வாழ்ந்த முறைகளை எழுதி வைப்பது. அதில் உபதேசங்கள் எல்லாம் இருக்கும். புராணம் 18, உபபுராணம் 18 இப்படி இருக்கிறது. ஸோ இந்த புராணங்கள் சுருக்கமாக இதெல்லாம் இந்த 18 புராணம் பற்றி ஒவ்வொரு புராணத்தையும் பேசுகிறதுக்கு நம்ம என்ன இருக்கிறதுன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். புராணம்ன்ற என்ன? புராணம்னாக்கா வரலாறு, சரித்திரம். அதில் பிரிவு இதிகாசம். புராணம் தான் வரலாறு, முடிந்ததை எழுதி வச்சது. இதிகாசம்னா அப்பொழுது எழுதி வச்சது. ராமாயணம், மகாபாரதம், ஹரிவம்சம் அப்பொழுது எழுதி வச்சது. முனிவர்கள் அப்பயே கொடுக்கப்பட்டது இதிகாசம் இப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ புராணம் 18 முக்கியமான புராணங்கள் பற்றி பேசுவோம். விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், பத்ம புராணம், வாரக புராணம், கருட புராணம், வாமன புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், இல்லை பிரம்மாண்ட புராணம், மார்க்கேண்டிய புராணம், பௌஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம். ஸோ அது இந்த அப்புறம் அது அடுத்தது மத்ய புராணம், கூர்ம புராணம், அக்னி புராணம், லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம் இப்படி 18 புராணங்கள். மகா புராணம் புராணங்கள். உப புராணம் அது ஒரு 18 இருக்கிறது. அதே பிறகு சண்டகம் புராணம், நரசிம்ம புராணம், நாரதிய புராணம், வாயு புராணம், துர்வாச புராணம், கபில புராணம், மானவ புராணம் இப்படி அக்னி இப்படி சில முக்கிய புராணங்கள். வியாச புராணம், துர்கா புராணம் இப்படிலாம் சில புராணங்கள் கொடுக்கப்பட்டது. அது இந்த 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 முதல்ல 18 மகா புராணம் இது 3ஆக பிரிக்கப்படும். 3 கேட்டகரியாக பிரிக்கப்படும். சாத்விகத்துக்கு 3 புராணம், 6 புராணம். ராஜஸ் குணத்துக்கு 6 புராணம், தாமஸ் குணத்துக்கு 6 புராணம் இப்படின்னு பிரிச்சிருக்கு. அந்தந்த குணங்கள் உள்ள மனிதர்கள், மனிதன் ஆட்டி படைப்பது 3 புராணம். இயற்கையின் குணம், குவாலிட்டி என்பது 3. இந்த 3 குணத்தில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்தந்த குணத்துக்கு ஏற்ப விஷயங்களை, தத்துவங்களை, முறைகளை பின்பற்றக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டது. அதனால் ஒன்று அதே சமயத்தில் வேறானது. புராணங்கள் குணம் ஒன்றாலும் வேறு மாதிரி இருக்க மாதிரி புராணங்கள் வேறு கேட்டகரிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தெரியாதவங்க எல்லாம் ஒன்று அப்படின்ட்டு போய்கொண்டு இருப்பார்கள். ஸோ இது அடுத்தது அகமஸ். அகம் என்றால் என்ன? ஆகமா அப்படின்வாங்க. ஆகமம் இப்பொழுது மனிதர்கள் கடைப்பிடிக்கிறது. இப்போ வேதம், சாஸ்திரம் அதெல்லாம் ஒரு பக்கம் மேன்மைக்கு, இப்போ வழிமுறையில் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோமா, இந்த வழிபாட்டில் நடைமுறையில் இருப்பது இந்த 5
அகமங்கள். ஆகமம் அப்படி ஆகமங்கள் அப்படின்வாங்க. அவங்கவுங்களோட வழிபாட்டு முறைகள், அந்தந்த குணத்துக்கு ஏற்ப அதுக்கேற்ற சட்ட திட்டங்கள், வழிமுறைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. அகமஸ் அப்படின்னா இந்த மொத சில பேர் சங்கராச்சார் கொடுத்தாரு 6 பிரித்தார் அப்படின்வாங்க. இல்லை, இது சக்த அகமசு, சக்தி வழிபாடு. மொத மக்கள் வருவது சக்தி வழிபாடு. சக்தி வழிப்புனா மொத மனித பிடிக்குது சக்தி இருக்கிறது, சக்திகள் உண்டு. முதல்ல கடல் நம்பாதவன், கடல் இல்லைன்னு சொல்கிறவன், ஏதோ சக்தி இருக்குது நம்புகிறவன். கல்லில் சக்தி இருக்குது, மரத்தில் சக்தி இருக்குது, மலையில் சக்தி இருக்குது, இப்படின்னு சக்திகள் எங்கெல்லாம் இருக்குது என்று உணரக்கூடியவர்கள். சக்தின்னு ஒன்று இருக்கிறது, சாக்தம், சக்தி வழிபாடு அப்படின்வாங்க. இயற்கைன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த இயற்கைக்கு அதிபதியாக இருப்பது துர்காதேவி. அப்போ துர்க்க வழிபாடு. இதெல்லாம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சது. ரெண்டாவது சௌரவ அகமாசு. சௌர அகமாசுனாக்கா முதல்ல மலைகள், மரங்கள் இப்படிலாம் ஒரே இடத்துல நிற்கக்கூடியது, அதில் சக்தியை பார்ப்பது. சௌரம் அப்படின்னாக்கா சூரியன் வழிபாடு. சூரியன், சந்திரன் வழிபாடு. சௌரம்னா சூரிய வழிபடுவாங்க. கண்ணுக்கு அந்த சக்தியை கண்ணுக்கு தெரியக்கூடியது. மரத்தில் சக்தியை பார்க்க முடியாது, மலையில் சக்தியை பார்க்க முடியாது, கல்லில் சக்தியை பார்க்க முடியாது. இது அடுத்ததாக கொஞ்சம் மனிதனை உயர வரும்போது சூரிய வழிபாடு, நகரக்கூடியது, நேரடியாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய வழிபாடு. அதுவும் தாண்டி வரும்போது மூன்றாவது கானபத்தியம். இதுக்கெல்லாம் ஒரு தலைவன், இயற்கைக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. கணம், இதுக்கெல்லாம் ஒரு தலைவன், ஒரு தண்டல் அப்படின்வாங்களே, ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கணும். அப்படின்போது அடுத்து வருவது கானபத்தியம். அதுக்கு விநாயகர். கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதி அப்படின்னு சொல்கிறோம்ல, கானபத்தியம். 4வது சைவ அகமசு. முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்களாம் சிவனை வழிபடும் முக்தி அடைவதற்காக, யோக சித்திகள் அடைவதற்காக வந்தது சைவ வழிபாடு. அடுத்தது சிவாகம், அடுத்து வைஷ்ணவாகம். சைவம், வைணவம், சக்தம் அப்படின்வாங்க. பெரும்பாலும் இப்போ இருக்கிறது 3: சக்தி வழிபாடு, சிவா வழிபாடு, விஷ்ணு வழிபாடு. மெயினாக இப்போ அது 3 தான் இருக்குது. முக்தி அளிப்பதற்காக, இரவு லோகத்துக்கு போவதற்காக உயர்ந்து இருப்பது, முக்தி அளிப்பவன் முகுந்தன். அப்போ விஷ்ணுவை கொண்டு முக்தி பெறுவதற்காக விஷ்ணு வழிபாடு வரப்பட்டது. இப்படி நம்ம அகமசு கொண்டு வரோம். இந்த அகமங்கள் தான் இப்போதைக்கு வழிமுறையில் இருப்பது இந்த அகமசு. இதுக்கு அடுத்தது, அதுக்கு கீழே அந்த சைவ அகமசு 2 இருக்குது. காஷ்மீரி சைவம், காஞ்சி சைவம் அப்படின்னு சில பேர், பசுபோத சர்வம், காஷ்மீரி சைவம், பசுபோத சர்வம் அப்படின்னு சில வித்தியாசங்கள் உண்டு. சில பேர் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ வழிபாட்டில் பல இருக்குது. சைவ சித்தாந்தம், பசுபோத சைவம், இப்படி அதிலே சில பிரிவுகள் உண்டு. நம்ம அதை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி
இந்து மதத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் மக்கள் இந்த வேத சாஸ்திரங்கள் சோத்திரங்கள்லாம் தெரியாதனால வழிபாட்டை வச்சுட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அடிப்படை எதுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிக்காம சாமி கும்பிட்றதை வச்சு வேறு வேறையாக நம்ம பிரிச்சுக்கணும். ஏன்னா மரத்துக்கு வேர் வேணும். வேர் இருந்தால் தான் அதோட தண்டு, அப்புறம் கிளைகள், அப்புறம் இலைகள், இப்படி பல வருகிறது. அப்போ வேறு தெரியலாமல் இலையை மட்டும் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. மரத்துக்கு வேறு ஆணியாக இருப்பது வேறு தான். அப்போ வேதம் தான் இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு துணியாக இருப்பது. அதை விட்டுட்டு நம்ம இலையை பிடிச்சிக்கிட்டு இருந்தோமாக்கா என்ன ஆகும்? முடியாது. ஸோ இதெல்லாம் சாரங்கள். அப்போ அந்த வழிபாட்டுக்குன்னு வந்தது இந்த அகமஸ். அது விட்டு காலங்கள் அப்படின்வாங்க. இந்த அகமஸில் ஒன்று சைவ அகமஸ் சொன்னேன், ஒன்று வைஷ்ணவ அகமஸ்லேயும் அதுன்னு பிரிவுகள் இருக்குது. அதுலேயும் 2 பிரிவாக இருக்குது. வைகாசனம், பஞ்சராத்திரிக்கா அப்படின்னு அதிலும் 2 இருக்குது. வைகாசனம் ஒன்று, பஞ்சராத்திரிக்கன்னு ஒன்று இருக்குது. அகமது விதிமுறைகள். அது விதிமுறைகள், அந்த வழிபாட்டுக்கிட்ட வழிமுறைகள், அது நம்ம போவோம். காலங்கள் அகமது முடிஞ்சு அடுத்தது காலம்னு என்றார். காலங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி இதுவும் இந்து மதத்தில், சனாதன தர்மத்தில், நம்ம வேதத்தில் இது பிரிவுகள். இது தெரிஞ்சுக்கணும் என்னென்னு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். சுருக்கமாக போகணும். இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அக்ஷர லக்ஷா அப்படி என்றால் இந்த காலம் டிஃப்ரெண்ட் சயின்ஸு, விதமான விஞ்ஞானம். உலகத்தில் விஞ்ஞானம் சொல்கிறோம்ல, பல மாதிரி கண்டுபிடிப்புகள், அப்படி சொல்லலாம். கண்டுபிடிப்புகள் இப்போ பல கண்டுபிடிப்புகள் இப்போ செய்கிறாங்களா. ராக்கெட்டு, அது இது, ஏரோப்ளேனு, கப்பல், இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்களே. அந்த காலத்துலேயும் கண்டுபிடிச்சது இருக்குது. ஒன்று அக்ஷர லக்ஷா. இது நிறைய இது மேத்தமெட்டிக்ஸு. கணிதம் இப்போ நம்ம 2 4 கூட்டல், கழித்தல், பெருக்கல் எல்லாம் படிக்கிறோமே. இது அதுக்காக கொடுத்ததே இந்த கணிதங்கள், ஆராய்ச்சிகள். இதுக்கு பேர் அக்ஷர லட்சணம். இதை கொடுத்தது பல பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வால்மீகி முனி, கஷ்யப்பர், கணபதி, சூரியன், பிரஸ்பதி, ஜெய்மினி, இப்படி பல பேர் இதுக்கு கொடுத்துறதாக வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது சப்த சாஸ்திரம், ஒளி சம்பந்தமானது. ஒளினா எப்படி என்னது அப்படின்ட்டு இந்த ஒளியை பற்றி, எதிரொலி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மதத்தில் எல்லாமே உண்டு, இல்லாத ஒன்றும் கிடையாது. நம்ம சுருக்கமாக போயிடுவோம். இதை கொடுத்தது காண்டிகரிசி. 3வது லட்சண சாஸ்திரம். லட்சணமாக இருன்னு சொல்கிறாங்களே, எது லட்சணமாக இருக்கணும்? முறையாக லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதை பற்றி எழுதி வச்சது சகத்தாயன முனிவரான். கன்னி லட்சண, கன்னியா லட்சணம் அல்லது கன்னி லட்சணம். இது 32 கன்னி லட்சணம் இல்லை கன்னியா லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெண்களுக்கு உள்ளது. லட்சணமாக என்னென்ன குறிப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்க் 32 மார்க் இருக்கான் உடலில், அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்தது பிருகு முனிவர்.
சகுன சாஸ்திரம், இது நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம். சகுன சாஸ்திரம், சகுனம் இது ராமாயணத்தில் நிறையா பார்க்கலாம், மகாபாரதத்தில் பார்க்கலாம். சகுனங்கள் வெளியாகாது, காக்கா கத்துறது, பூனை குறுக்கா போடுறது, பள்ளி விழுந்துட்டா படிசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. படிசாஸ்திரம், சகுனங்கள் அதை பற்றி கூட எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அது படிக்காமல் சும்மா கற்பனையில் நம்ம பேசக்கூடாது. இதை படித்து பார்த்தா அந்த சகுனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிற்பசாஸ்திரம், கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலைகளை பற்றி விதமாக எப்படி சிற்பசாஸ்திரம், ஒரு கட்டடம் கட்டுவது, யாகங்கள் வளர்க்குறது, கட்டுறது, இப்படி பல விதிமுறைகள் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் போய் படிக்கிறோம்ல, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, பில்டிங் டெக்னாலஜி இப்படிலாம். அந்த காலத்திலே இதெல்லாம் பில்டிங் டெக்னாலஜிலாம் அந்த காலத்திலே உண்டு. 7வது சுபசாஸ்திர, சமையல் குறிப்பு, எப்படி சமைக்க வேண்டும், கலைகள் எது அதுவும் இருக்குது, சமையல் சாஸ்திரம். மலினி சாஸ்திரம், மாலைகள் தோற்பது, பூ கட்டுவது, விதமான இப்படி இது ஒரு சாஸ்திரம் உண்டு. இந்த மாலைலாம் கட்டுறாங்களே எங்கேருந்து வந்தது, அந்த காலத்திலே இந்த சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காலசாஸ்திரம், முகூர்த்தம் போய் பார்க்குறோம்ல, இறந்துட்டா போய் முகூர்த்தம் பார்க்குறோம், கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், வீடு பிரவேசத்துக்கு நேரம் பார்க்குறோம். இந்த முகூர்த்த நேரங்களை, நல்ல நேரங்களை காலத்தை குறித்து கொடுப்பது காலசாஸ்திரம். சமுத்திரிக சாஸ்திரம், சமுத்திரிக சாஸ்திரம் ஜோதிடம் அப்படி சொல்லலாம். உடல் லட்சணங்கள், உடல் லட்சணங்களை பற்றி பேசுகிறது. அடுத்தது தத்துவாடை, இந்த மச்சம் குத்திக்கிறமே அதை பற்றி கூட இருக்குது. விஷசாஸ்திர, விஷங்கள், விஷம், பாம்பு விஷம், தேள் விஷம், அப்படி விஷங்கள், விஷசாஸ்திரம், அது எப்படி முறிப்பது, அதுக்கு அந்த இதுக்கேற்ற மருந்துகள் இப்படி கொடுக்குது விஷசாஸ்திரம். சித்திரக்காரம், ஓவியம், ஓவிய சாஸ்திரம், எப்படி ஓவியங்கள், அது நம்ம சாஸ்திரம். அந்த காலத்தில் உண்டு ஓவியம்லாம், இப்போ வந்ததில்லை. இந்த மகாபாரத்திலே பார்த்தால ருக்குமணி கிருஷ்ணர் இருந்து வரைஞ்சி வச்சுருப்பான். ருக்குமணி கிருஷ்ணர் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது தான். இதுமாரி பல பேர் பல கணவர்களை கட் பண்ணி கேட்டு அவங்களே வடித்து செய்வார்கள். இப்போ கலை அப்பொழுதே உண்டு. கலை சாஸ்திரம், கலைகள், ஓவியங்கள், வேளாதமான ஓவியங்கள், மனிதன், கட்டடங்கள், இப்படி ஓவியங்கள், ஓவியம் வரைவது. அந்த ஓவியம் இந்த சிப்பி சிலைகள் வடிக்கிறது, முதல்ல வரைந்தது, அப்புறம் கட்டுவது, சிலை வடிப்பது, இதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான். பறக்காயோ பிரவேச, கூடு விட்டு கூடு பாய்வது, அது சித்தர்கள், யோகிகள். சங்கராச்சாரியர் கூடு விட்டு 6 மாதம், கூடு விட்டு கூடு பாஞ்சு 6 மாதம் இன்னொரு அரசன் உடலில் இருந்தார். யோகிகள்லாம், சித்தர்கள்லாம் கூடு விட்டு கூடு பாயுது, அது ஒரு கலை. அந்த காலத்தில் கூடு விட்டு கூடு பாய்வார்கள். இப்பெல்லாம் இல்லை, எந்த யோகியும் கூடு விட்டு கூடு பாய்வதெல்லாம் கிடையாது. அப்புறம் குதிரைக்கு தேவையான எப்படி குதிரைகளை வளர்ப்பது, எந்தெந்த குதிரைகள் எதுக்கு பாய்க்கலாம், இதெல்லாம் போர்க்காலத்துக்கு தேவையான குதிரை சாஸ்திரம் இருக்குது. கஜசாஸ்திரம், இந்த யானை ஏன்னா அந்த காலத்தில் இராணுவத்துக்கு தேவையான குதிரை, யானை இதெல்லாம் தான் பயன்படுத்தினார்கள். அப்போ எந்தெந்த மாதிரி யானைகள் பாய்க்கணுன்றத அது ஒரு சாஸ்திரம் இருக்குதான். ரத்தின பிரகாச, ரத்தினங்கள்,
ரத்தனக்கல், முத்து, பவளம் இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தங்கம், வைரம், வைடூரியம் என்னென்னமோ கேள்விப்பட்டிருப்போம். வைரக்கல் சில பேர் வச்சுருப்பான், நம்ம பார்த்தது கிடையாது. பவளம், முத்து, வைடூரியம், மாணிக்கம், மாணிக்கக்கல், இந்த மாதிரி ரத்தன கலைகள். மகேந்திர ஜல, மாயாஜால சாஸ்திரம் அது இருக்குது. அர்த்த சாஸ்திர தொழில்கள் தேவையானது கொடுக்கப்பட்டது. சக்தி தத்துவ, சவுண்ட முனிக்கால, இப்படி பல விதமான சாஸ்திரங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோமாக்கா நேரம் பத்தாது. இதெல்லாம் சயின்ஸு. த சயின்ஸ் ஆஃப் கிளவுட். மேகமூட்டத்தை வச்சு மேகத்தை பற்றி சொல்லுவாங்க. மேகமூட்ட சயின்ஸ் இருக்குது. யந்திரங்கள், யந்திர தந்திரம் பண்ணலாம், யந்திரத்தை அந்த கலை. நிதி சாஸ்திர, இப்படி பலவிதமான இது இருக்குது. இது ஒரு பக்கம், இது ஒரு கல்வி. அடுத்தது பாஷ்யம். பாஷ்யம் என்றால் என்ன? கிடையாது. பாஷ்யம் என்றால் என்ன? இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு நம்மளோட கலியுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது பாஷ்யங்கள். இந்த வேதம், வேதாந்தம், உபநிஷங்கள் இதுக்கெலாம் பகவத்கீதை இதுக்கெலாம் காமெண்ட்ரி, விளக்கங்கள், விரிவுரைகள் கொடுக்கப்பட்டது. விளக்கமாக இந்த காலத்துக்கு மனிதர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு எழுதி வைத்தது காமெண்ட்ரி அப்படின்வாங்க. இது கலியுகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த பாசியங்களை வச்சு தான் இப்பொழுது நம்ம தத்துவங்களை பற்றி பேசிக்கின்றோம். இதுக்கு மொத வருவது சங்கராச்சாரியார் கொடுத்தது பாஷ்யம், சரீரக பாஷ்யம் அப்படின்வாங்க. சங்கராச்சாரியர் பல விதமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. விவாட சூடாமணி, சரீரக பாஷ்யா, நிர்குண பிரம்ம, வைவர்த்தவாட, இப்படி பல விதமான விளக்கங்கள் சங்கராச்சாரியார். முக்கியமாக இருப்பது அத்வைதம் வாடா அப்படின்வாங்க. சங்கராச்சாரியர் முதல்ல முக்கியமாக அவரோட பின்பற்றக்கூடியவர்கள் அத்வைதம், ஒன்று அப்படின்றது, எல்லாம் ஒன்று, பிரம்மசத்தியம், ஜாரமிருத்தி, பிரம்மசத்தியம், நம்மளும் இறைவன் ஒன்று, நம்ம தான் இறைவன். இதுக்கு மாயவத தத்துவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது சங்கராச்சாரியர் கொடுத்தது. அவர் பிறந்தது ஆஃப்டர் கிராஸ் 788 820 அப்படின்னு போட்டிருக்குது. இது சுருக்கமாக போகிறோம், மணி ஆகிவிடும், சுருக்கமாக போகும். ரெண்டாவது பாஷ்யம் எழுதுனது ராமானுஜாச்சாரியார், தமிழ்நாட்டில் புகழ் பெற்றது. இவங்களாம் 1000 வருஷத்துக்கு முன்னே உள்ளவர்கள். ராமஜி முன்னே உள்ளது சங்கராச்சாரியார். ராமஜாச்சாரியர் 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சங்கராச்சாரியார் அவருக்கு கொடுத்த பாஷ்ய பேர் விஸ்தாத்வைதம். அவர் கொடுத்த தத்துவத்துக்கு பேர், விளக்க உரைக்கு பேர் விஸ்தாத்வைதம். தமிழ்நாட்டில் வைணவர்கள் பெரும்பாலும் பின்பற்றது ராமானுஜாச்சாரியார் கொடுத்த விஸ்தாத்வைதம்.
அவர் பிறந்த காலம் 1000 ஆண்டுக்கு முன்னே கொடுத்தது. அவர் கொடுத்தது பேர் வந்து ஸ்ரீ பாஷ்யா, பகவத்கீதா பாஷ்யா. இப்படி ராமானுஜாச்சாரியர் கொடுத்த சில தத்துவ நூல்கள் உண்டு. நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனால் விசேஷமாக இது குறிக்கப்படுகிறது. அடுத்தது மத்வாச்சாரியார். துவைதம், அத்வைதம், விஷ்டாத்வைதம், துவைதம் 2 ராம்ஜா கொடுத்தது. விசேஷ அத்வைதம், அத்வைதத்தில் விசேஷமானது அவர் கொடுத்தது 1. ராமானுஜா கொடுத்தது இல்லை, ஆத்மா விசேஷமாக இருக்கிறது 2 அப்படின்னு கொடுத்தது. அதே மத்வாச்சாரியார் துவைதம்னு கொடுத்தாரு. பாஷ்யங்கள், துவைத பாஷ்யங்கள். இதே பாஷ்யக்காரர்கள், இவங்களாம் வந்து பாஷ்யக்காரர்கள் வந்து காமெண்ட்ரி கொடுக்க, ஒவ்வொரு வேதாந்த சுத்தங்களும் இவங்க காமெண்ட்ரி கொடுத்துட்டு போனாங்க. இதை தான் இப்போ பின்பற்றிக்கிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது பலதேவ வித்யாபூஷணம். பலதேவ வித்யாபூஷணான்னு இந்த காலத்தில் 600 வருஷத்துக்கு முன்னே எழுதுனது. அவர் கொடுத்தது அஜிந்த பேத தத்துவம். 1 அதே சமயத்தில் வேறானது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது விஷ்ணு சுவாமி, விசுத்தாத்வைதம். விசுத்தாத்வைதம் தூய்மையான தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். எல்லா அத்வைதனும் இவரை 13ஆம் நூற்றாண்டில் வந்தவர். அடுத்தது நிம்பக்காரர்கள் சுவாமிகள், நிம்பக்க ஆச்சாரியான்வாங்க. இவங்களாம் ஆச்சாரியர்கள். சங்கராச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியார், நிம்பக்காச்சாரியார், இவங்களாம் வந்து ஆச்சாரியர்கள். இவங்களாம் வந்து தெய்வத்துக்கு நிகராக உள்ளவர்கள், ஆச்சாரியர்கள், அவதார புருஷர்கள். நிம்பக்காச்சாரியார் இவர் கொடுத்தது துவைதம். ஒன் என்ன 2, 1 அதே சமயம் 2 துவைதம். இப்படி ஆச்சாரியர்கள், பாஷ்யக்காரர்கள். இன்னொன்று வல்லபாச்சாரியார், வல்லபா, அவருக்கு ஒருத்தது சுத்த அத்வைதம், தூய்மையானது அப்படின்னு அவர் ஒன்று கொடுத்தாரு, சுத்த அத்வைதம் சொல்லி. இப்படி பல பேர் இப்படி இந்த வேதங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாஷ்யக்காரர்கள், இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, இப்போ கலியுகத்து வரலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வேதத்தில் என்னென்ன இருக்கிறது என்றது சுருக்கமாக நம்ம 2 பகுதியாக பார்த்தோம். இதெல்லாம் ஒரு விளக்க உரைகள் தான், ஒரு குறிப்புகள் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆழமாக பார்க்கவில்லை, சுருக்கமாக தான் இது சொல்லியிருக்கோம். ஸோ நம்முடைய சமயத்தில், இந்து மதத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தால் தான் உண்மையான ஒரு சமயவாதியாக இருக்க முடியும். சில பேர் அது ஒன்று தான் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் நம்ம ஓவராலாக இப்போ பார்த்தோம். சில பேர் வழிபாடு வச்சு நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாட்டை வச்சு பிரிச்சுக்கிறது. அதான் வேதம் ஒன்று தான், கடவுள் ஒன்று தான், வேதம் ஒன்று தான். எதுக்கு எல்லாம் அப்படின்னாக்கா, நம்ம முக்தி அடைவதுக்கு, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், பிறப்பிருப்பன்னு என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த சிருஷ்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வந்த நோக்கம் என்ன, எங்கிருந்து வந்தோம், எங்கே போகின்றோம்,
இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் வேதாந்தங்கள். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ஆம் வேதச்சா, இது நம்ம தெரிஞ்சுக்க கீதையில் சொல்லி வச்சிருக்க. அகம் வேதச்சா, நம்மளை பற்றி கிருஷ்ண, நானே வேதம், வேதங்கள் என் புகழை பாடுகின்றன, என்ன அறிஞ்சவனு வேதத்தை அறிவிக்கு. இது கீதையில் ரெண்டு ஸ்லோகத்தில் வருது. ஒன்று 15 அத்தியாயம் 15 ஸ்லோகம், ஒன்று 9வது அத்தியாயம் 17 ஸ்லோகம். நானே சமவேதம், அதர்வேதம், யாதுர்வேதம், நானே ஓம்காரம். ஒன்று நானே என்னை அறிந்த வேதத்தை அறிந்தேன், நானே வேதம், வேதம் என் புகழை பாடுகின்றன, என்னை அறிந்த வேதத்தை அறிந்தேன். கிருஷ்ணர் அறிஞ்சாலே வேதத்தை தெரிஞ்சேன். நான் எல்லாமே பகவானை பற்றி சொல்கிறது, அவரை புரிந்து கொள்வதாக சொல்லுவது. அதான் கீதையில் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார். ஸோ இதே அவரை படித்தாலே நமக்கு வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் கீதையை படித்து வேதத்தை படிக்கிறது, கீதத்தை படிக்கலாம். கீதையெல்லாம் ஏன்னா கீதம் வேதத்தின் சாரம். பசு என்பது வேதம். பால் இருந்தது, பாலோட சாரம், மாட்டோட சார்ந்து பால் குடிக்கிறோம். மரம் கனி சாப்பிட்றோம், மற்ற சாப்பிடுவோம், கனி சாப்பிட்றோம். வேதம் மரம், வேதத்தில் சாரம் கனி. கீதை, பாகவதம் இது கனி சாப்பிடுவதுக்குள்ளது. மரம் புரிஞ்சு தான் முடியும். டொரியா மரத்தை தான் புரிஞ்சு விடும். பழத்தை சாப்பிட்டா தான் மரத்தை சாப்பிட முடியாது, பழத்தை தான் சாப்பிட முடியும். அப்போ இதை படித்தாலே அதோட ருசி சாரம் தெரிஞ்சு, கீதையும் பாகவதம் படித்தாலே சாரம் தெரிஞ்சு விட்டது, புரிந்து விட்டது. நம்ம அடைய வேண்டியதை அடைந்து விடலாம். இதான் நான் கொடுத்த சில விஷயங்கள். முடிந்தால் படித்து பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னு சொல்லி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எல்லா புகழும் குருவுக்கும் கௌரவங்களுக்கும். ஹரே கிருஷ்ணா.